எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் கவியரசு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, மகேந்திராவில் புதிதாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய ஓஜா 2127 அப்படின்ற இந்த வேரியண்ட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, எது மாதிரியான விவசாயி வாங்கலாம், என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாத்த பற்றியுமே கம்ப்ளீட்டாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிசைன்லேருந்து போயிடலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் மகேந்திராவில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு டிசைனிங் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டைலிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நீங்கள் மகேந்திராவில் எந்த ஒரு வேரியண்ட்லையுமே ஜிவாலியாக இருக்கட்டும், இது மினி டிராக்டரில் எந்த ஒரு டிராக்டர்லையுமே இந்த டிசைனை பார்க்க முடியாது. நியூ டிசைனை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நல்ல ஒரு குரோம் ஃபினிஷிங் இருக்குது, டீட்டெயிலிங் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 ப்ரொஜெக்டட் ஹெட்லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஆர்எல் லைட்டு இருக்கும். இந்த டிஆர்எல் லைட் வந்து யங் பீப்புள்ஸை கவர் பண்ணுற மாதிரி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டரை இன்னுமே லைக் பண்ணுற மாதிரி இந்த டிஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. மகேந்திராவோட எம் அப்படின்ற சிம்பிளை சொல்கிற மாதிரி இந்த டிசைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ இந்த இடம் எல்லாமே வந்து எம்எம் மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்து இவங்க வந்து டிசைனை வந்து லோட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் அண்ட் டாப்பில் சைடில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்லேயே இருக்கட்டும், அப்புறம் சைடில் ஃப்ரண்ட்டில் இது மாதிரி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் இன்ஜின் வந்து ஓவர் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகாது, நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ வந்து இருக்குங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வேணும்னா பம்பரும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு போர்ஷனும் உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட் ஆக்சிலுங்க. ஃப்ரண்ட் ஆக்சிலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெவல் பினியன் டைப் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி பேடி ஸ்பெஷல் ஆக்சிலுங்க. இது சகதி உழவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் முழுக்க வந்து இந்த கான்செப்ட் டிசைனே வந்து சகதி உழவுக்கு தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் இவங்க ஃபுல்லாக ஆயில் இம்ரெஸ்ட்டு போட்டு நல்ல சீலிங் கொடுத்து பெவல் பினியன் டைப் கொடுத்துருக்காங்க. பெவல் பினியன் டைப் பொறுத்த வரைக்குமே பேடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து பெவல் பினியன் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதாவது ஃப்ரண்ட்டில் சிலிண்டர்னு பொறுத்த வரைக்கும் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் வித் சிங்கிள் சைடு. உங்களுக்கு அந்த சிலிண்டரோட அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஒரு சிங்கிள் ட்ராப் ஆம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து வருங்க. ஸோ இது மாதிரியான செட்டப் தான். இந்த சிங்கிள் ட்ராப் ஆமை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்றி கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன அட்வான்டேஜ்னா, நம்மளுக்கு வந்து வரப்புலையோ ஒரு வேர்லையோ வந்து தட்டாத மாதிரி நல்ல ஒரு ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும் 4 வீல் டிரைவ் தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு 2 வீல் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் கிடையாது. நீங்கள் 21 ஹெச்பியிலிருந்து 40 ஹெச்பி வரைக்கும் 7 வேரியன்ட் டிராக்டர் இருக்குது. இந்த 7 வேரியண்ட்டில் உங்களுக்கு 4 வீல் டிரைவ் மட்டும் தான் கிடைக்கும். 2 வீல் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கிடையாது. ஸோ அது மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் டயர் சைஸ்னு வரும்போது நம்மளுக்கு 180க்கு 85, அதாவது 180ன்றது எம்எம் இந்த வித்து மென்ஷன் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 85 அப்படின்றது இந்த ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அது மாதிரியான ஒரு டயர் சைஸ் தான். ரியரில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8.3க்கு 20 அந்த டயர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் வந்து 30 ஹெச்பி 40 ஹெச்பிக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு 9.3 அந்த டயர் சைஸ் வந்து வரும். உங்களுக்கு ஹெச்பிக்கு ஏற்ற மாதிரி டயரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாறுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை பற்றி நம்ம பேசியே ஆகணும். மகேந்திராவோட ஓன் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து இன்ஜின் ஹெச்பியில் வந்து நிறைய வேரியன்ட் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன் 21 ஹெச்பியிலிருந்து 40 ஹெச்பி வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 7 வேரியன்ட் வந்து கொடுக்குறாங்க. அதாவது 21 ஹெச்பி இதுதாங்க மினிமமாக இன்ஜின் ஹெச்பி இந்த ஓஜா டிராக்டரில். அப்புறம் இன்னொரு டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹெச்பி 27 ஹெச்பி 30 ஹெச்பி 32 ஹெச்பி 34 ஹெச்பி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஹெச்பி அது மாதிரியான வேரியன்ட் 7 வேரியன்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுதாங்க இன்ஜினில். அப்புறம் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. கூலிங்கை பொறுத்த வரைக்கும் லிக்விட் கூலன் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒரு இன்ஜின் கான்செப்ட் தான் மகேந்திராவில் இது வரைக்கும் இல்லாத ஒரு இன்ஜின் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஜா டிராக்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓஜாவை பொறுத்த வரைக்கும் 3 விஷயத்தை இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேஜராக சொல்கிறாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா ரொபோஜா, ப்ரொபோஜா அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மயோஜா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ப்ரொபோஜா அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி. அதாவது ப்ரொடக்டிவிட்டி மீன்ஸ் வந்து இந்த டிராக்டரை உங்களால் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ப்ரொடக்டிவிட்டி. அதாவது
இந்த இன்ஜினும் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் நல்ல ஒரு வாடகை ஓட்டுறதா இருந்தாலும் சொந்த வாழ்க்கை ஓட்டுறதாலும் நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டியை வந்து எடுக்க முடியும். இந்த இன்ஜின்லேருந்து பர்ஃபார்மன்ஸ் எடுக்க முடியும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ப்ரொபோஜா ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மயோஜாவை பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரை உங்களால் உங்களுடைய மொபைல் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் இன்டெலிஜென்ஸ். இதனால் என்ன யூசேஜ்னு கேட்டிங்கன்னா, டிராக்டர் எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ டீசல் இருக்குது, டிரைவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணார் டிராக்டரை, அது மட்டும் இல்லாமல் டீசல் தெஃப்ட் ஆனாலும் உங்களுக்கு வந்து அலர்ட் வர மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகேந்திரா தரப்புலேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஷோரூமில் கேட்டினாவே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த டிராக்டர் வாங்கினீங்கனாவே உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதாங்க வந்து பார்த்திங்கன்னா மயோஜா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரொபோஜா மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன். இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும் ஹைட்ராலிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னன்ட்டு நான் ஹைட்ராலிக்ஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ ஓஜாவை பொறுத்த வரைக்கும் இவங்க 3 விஷயத்த மேஜராக சொல்கிறாங்க. ரொபோஜா, ப்ரொபோஜா, மயோஜா. அதாங்க அந்த ஓஜா அந்த லாஸ்ட்டு நேம் எடுத்து நம்மளுக்கு மகேந்திரா ஓஜா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டிஃப்ரென்ஸ் பேர்லேயே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாருங்கள் இண்டிகேட்டரு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூ டிசைனுங்க. எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நீங்கள் வந்து லைட்டிங் செட்டப்பு இதெல்லாம் பண்ணணும், தோரணையாக வச்சுருக்கணும் அப்படின்ற அவசியமே கொடுக்கல. ஏன்னா இவங்க கொடுத்துருக்க லைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஒரு தோரணையாக ஒரு யங் லுக்கில் ஒரு 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 புதிய ஃபார்மர் வந்து வாங்குறாரு, ஒரு யங் ஃபார்மர் வந்து வாங்குறாருன்னா அவருக்கு எப்படி இருக்கணுமோ அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீசல் ஃபில்ட்ரு வரைக்கும் போஷோட ஃபில்ட்ரு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஃபில்ட்ரு தான் வரும். ஃபுல்லாக கவர்டுங்க. பேனட்டு இந்த டிசைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி கவர்டு வந்துருக்கு. உங்களுக்கு எந்த இடத்துலையும் ஒரு ஓப்பனிங் இல்லை, சகதி உள்ளே போகும் அப்படின்ற கம்ப்ளைண்ட் இல்லை. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குபாட்டா டிராக்டர்லாம் எப்படி பார்க்கலாம் அது மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் மகேந்திராவில் இது வரைக்கும் இவங்க கொடுக்காத ஒரு டிசைன் கான்செப்ட்டு. ஏன்னா பாருங்களேன் இந்த இடத்துல ஃபைபர் மெட்டீரியலு, டீசல் டேங்க் ப்ளேஸ் பண்ணியிருக்க இடம், ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களுமே இது வரைக்கும் மகேந்திராவில் இல்லாதது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து OIB ஆயில் இம்ப்ரெஸ்டு பிரேக்கு வித் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேஷன் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன். இதில் வந்து பிரேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். நீங்கள் பண்ணனாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரேக் அப்ளை ஆகிற மாதிரி ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொட்டேட்டர் மாட்டி ஒரு பேடி ஸ்பெஷல் ஒரு சகதியில் வந்து ஓட்டிகிட்ருக்கீங்க. அப்போ வண்டியை வந்து நீங்கள் ஒரு லெஃப்ட் டேர்னோ ரைட் டேர்னோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% பிரேக் வந்து இந்த பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்கள் டிராக்டரை வந்து நிலத்தில் ஓட்டிகிட்டு இருக்க சொல்லும் போது நீங்கள் ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து ரைட் சைடு திருப்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு பிரேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். ஒரு 50% வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆகும். மீதி 50% வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேணும்னா மெரிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரேக்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன் வந்து இருக்குது. ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்லேயும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பாருங்கள், ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் பிளாட்ஃபார்முங்க. சின்ன ஒரு பம்பு மட்டும் உங்களுக்கு வரும் டனலுக்காக. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஹேண்ட் ஆக்சிலேட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கிளிக்கியாக மூவ் ஆகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் சிம்பிள் PTO என்கேஜ் நியூட்ரா இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் ஆகும். அது மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் ஸ்விட்சிங்க. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நோவோ 605 இப்போ வந்துடக்கூடிய மகேந்திராவோட அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். அது நான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி சொல்லும் போது சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12+12 ஃபார்வேர்டு அண்ட் ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி மினி டிராக்டரில் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் 12+12 உங்களுக்கு வந்து 12+12 கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரேஞ்ச் ஆஃப் கியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 வரும். அது மட்டும்தாங்க. அப்புறம் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை லோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் சீனு எக்ஸ்ட்ரா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அது வந்து க்ரீப்பர். ஸோ அதுதாங்க நார்மலாக மினி டிராக்டரில் உங்களுக்கு அந்த டிராக்டர் கம்பெனிலையும் 12+12 கியர் பாக்ஸ் கொடுக்கல. மகேந்திரா ஓஜாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா உங்களுக்கு நிலத்தோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரேஞ்ச் ஆஃப் கியர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி ஓட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் க்ரீப்பர் கியர் இருக்குது. க்ரீப்பர் கியர் வந்து பார்த்தீங்கன்னா மினி டிராக்டரில் முதல்ல இவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. மறுபடியும் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு 0.3 km/h அதாவது கிட்டத்தட்ட 300 மீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு நீங்கள் இன்ஜின் ரேட்டட் RPM ஒரு 1500 RPM செட் பண்ணிவிட்டு
லோ ஃபஸ்ட் சாரி க்ரீப்பரில் ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு 300 மீட்டர் தான் வந்து போகும். இதனால் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, வாழை மரம் அப்படி இல்லைனா வந்து ஒரு வேர் போட்டு ஓட்டுறீங்க, இல்லை ஒரு கட்டை போட்டிருப்பாங்க, பாத்தி கட்டை அது மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த பாத்தி கட்டியை உடச்சி விட்றீங்க ஒரு ரொட்டேட்டர் போட்டு அப்படின்னா உங்களுக்கு இந்த க்ரீப்பர் கியர் இந்த 300 மீட்டருன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ் ஆகும். மினி டிராக்டரில் க்ரீப்பர் கியர் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா ஓஜாவில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஷட்டில் ஷிஃப்ட் டெக்னாலஜி உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வருது. ஸோ உங்களுக்கு ஃபார்வேர்டு அண்ட் ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குயிக்காக இருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் ஒரு சேஃப்டி ஃபியூச்சர் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நியூட்ரல் பொசிஷன் இதாங்க, நீங்கள் கியரை ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா லைட்டாக மேலே தூக்கிட்டு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இப்படி கீழே இது வந்து பார்த்திங்கன்னா கீழே விட்டிங்கன்னா நியூட்ரல் போயிடும். இது மாதிரி ஒரு சேஃப்டி ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மற்ற டிராக்டரில் வந்து ஜஸ்ட் ஃபார்வேர்ட் நியூட்ரல் ரிவர்ஸ் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து கீழேருந்து தூக்கி பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு சேஃப்டியை வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணோம் இன்னுமே. அதுதாங்க வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. வித் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட உங்களுக்கு வந்து வந்துடும். அதாவது உங்களை ஸ்டேரிங்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் இப்படியும் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைட்டையும் உங்களால் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ நான் அதை வந்து காமிக்கிறேன், பார்த்தா தெரியும். இப்படி பண்ணிவிட்டு நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டில்ட் ஆகாது, சரிங்க, டெலஸ்கோப் ஆகாது. ஸோ அது மாதிரியான ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் சைஸில் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இப்போ ஒரு டிராக்டர் வந்து லான்ச் ஆனால் என்ன மாதிரியான ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்கும், ஃபுல்லி ஃபியூச்சர்ஸ்லோட தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரை வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீட்டுங்க, சீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சீட்டு, ஒரு சின்ன பம்ப் வந்து இருக்குது, பாடியை ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு வைடான ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்ஸுங்க, ஹைட்ராலிக்ஸை பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டாக இதுக்கு ஒரு வீடியோ போடலாம். அந்தளவுக்கு கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ராலிக்ஸில் வந்து இருக்குது. நான் முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீடியோவும் போடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ ஸ்விட்சுங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்விட்ச் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல், இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா இந்த இடத்துல லாக் ஆகிடும். ஸோ நீங்கள் பிடிஓ ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிடும். அது மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் தான். இதில் உங்களுக்கு 540 எக்கனாமி அந்த ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கான லிவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். 540 எக்கனாமி உங்களுக்கு வந்து 540. ஸோ இது நீங்கள் வந்து 540 எக்கனாமியா அதை அந்த பக்கம் சூஸ் பண்ணிவிட்டு பிடிஓ ஆன் அண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டனில் வரும். ஸோ அது மாதிரியான ஒரு செட்டப் தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஹைட்ராலிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகேந்திரோட ஹைட்ராலிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹைட்ராலிக்ஸில் இவங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ், அதாவது மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் மெக்கானிக்கலாக பண்ண எல்லா விஷயங்களுமே இப்போ உங்களால் பட்டன்ஸ் மூலிமா அச்சீவ் பண்ண முடியும். அதுதான் இந்த மெக்கட்ரானிக்ஸோட அட்வான்டேஜ். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் பிசிடிசி லிவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோப்ளைனில் எப்படி இருக்கும் அது மாதிரியான ஒரு டிசைன் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே வந்து ஏரோப்ளைனில் எப்படி இருக்கோ அது மாதிரி தான். அப்புறம் இங்கே மல்டிபிள் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ஒன்றுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்விட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ராலி தூக்கி கொட்டுறீங்களே அந்த ஒரு விஷயத்த பட்டனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி பிடிக்க சொல்லும்போது ட்ராலி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லிஃப்ட் ஆகும். ஏன்னா ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் மூலமா ஆக்டிவேட் ஆகிட்டு உங்களுக்கு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராலிக்கு போகும். இது நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கும் விட்டுனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும். அது மாதிரியான ஒரு செட்டப் தான். அப்புறம் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50% வரைக்கும் ஒரு 100% இது வந்து ஹைட்ராலிக்ஸ் தூக்குதுன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 50% வந்து தூக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன். இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சருங்க உண்மையிலே. இதை பொறுத்த வரைக்கும் இதோடைய அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிராக்டர் வந்து ரொட்டேட்டர் போட்டு லேண்டில் வந்து ஓட்டிகிட்டே போகிறீங்க. நீங்கள் இன்கேஸ் ரிவர்ஸ் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம இம்ப்ளிமெண்ட்டை வந்து லிஃப்ட் பண்ணணும், பிடிஓ சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணணும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கியர் போட்டு நம்ம வந்து ரிவர்ஸ் வந்துட்டு திருப்பி என்ன பண்ணணும், ரொட்டேட்டர் இறக்கிட்டு பிடிஓ ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் போகணும். இந்த ஒரு விஷயம் ஒரு சிங்கிள் கிளிக்கில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்விட்சை நீங்கள் என்கேஜ் பண்ணிவிட்டு இந்த ஸ்விட்சை என்கேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிவர்ஸ் கியர் ஷட்டில் ஷிஃப்ட்டில் நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட்ட உடனே பிடிஓ வந்து ஆஃப் ஆகிடும். பிடிஓ ஆஃப் ஆகிட்டு இந்த இம்ப்ளிமெண்ட் என்னென்னா தூக்க ஆரம்பிச்சிடும். இப்படி தூக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு நீங்கள் ரிவர்ஸ் வருவீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வேர்டு கியரை போடுவீங்க. ஃபார்வேர்டு கியரை போட்ட உடனே என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ளிமெண்ட் கீழே இறங்கும், பிடிஓ வந்து ஆன் ஆஃப். இந்த 4 விஷயத்த இந்த ஒரு சிங்கிள் பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜான விஷயம். ஃபஸ்ட்டு பழகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
இதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு. ஏன்னா நம்ம மேனுவலில் இருந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வரும்போது அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து அடாப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்ப குயிக்காக வரும். அப்புறம் இந்த ஆப்ஷனுங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், ஸ்டேரிங் அதாவது வீல் பற்றி பேசும் போதே சொன்னேன். ஸோ இந்த சென்சார் தான் என்ன ஆகும்னா ஸ்டேரிங் வந்து எவ்வளோ டிகிரி வந்து திரும்பி இருக்குது அப்படின்றத ஜட்ஜ் பண்ணும். அப்படி ஜட்ஜ் பண்ணிவிட்டு என்ன விஷயம் பண்ண போகுதுன்னா, இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல க்ரீன் கலர் லைட் எரியும். அப்படி எரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் ஸ்டேரிங்கை வந்து ஃபுல்லாக கட் பண்ணுறீங்க அப்படின்னோடனே இம்ப்ளிமெண்ட் வந்து தானாக தூக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு விஷயங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதே தான் ஒரு தோட்டத்தில் ஓட்டிகிட்டே போகிறீங்க, அடுத்த இதுக்கு திரும்ப போகிறீங்க, அடுத்த ரோக்கு வந்து போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேரிங் ஜஸ்ட் கட் பண்ணால் போதும், இம்ப்ளிமெண்ட் வந்து தானாக தூக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை எளிமையாக்கணுன்றது தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் அடாப்ட் ஆகிட்டிங்கன்னா ஒன்ஸ் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் சொன்னேங்க இல்லைங்களா, அதாவது டிராக்டர் நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட்ட உடனே இம்ப்ளிமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் ஆகும், பிடிஓ ஆஃப் ஆகிட்டு பின்னாடி வருவோம். பின்னாடி வந்துட்ட பிறகு நம்ம ஃபார்வேர்டு கியர் போட்ட உடனே இம்ப்ளிமெண்ட் வந்து கீழே இறங்கிட்டோம், பிடிஓ வந்து ஆன் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இந்த பிடிஓ வந்து ஆன் ஆகணுமா ஆன் ஆக வேணாமா அப்படின்றத இந்த ஒரு ஸ்விட்ச் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணுது. உங்களுக்கு வந்து இது மாதிரி ரிவர்ஸ் வந்தால் இம்ப்ளிமெண்ட் வந்து பிடிஓ ஆஃப் ஆகணும் ஆன் ஆகணுன்றது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்விட்சை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கணும். இந்த ஸ்விட்சும் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணியிருக்கணும். இந்த 2 ஸ்விட்சுமே வந்து ஆனில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒர்க் வந்து நடக்கும். அப்படி இல்லைனா ஜஸ்ட் பிடிஓ சுற்றிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் வந்தனா மட்டும் இம்ப்ளிமெண்ட் தூக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வேர்டு போனீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் இந்த இறக்கும். அந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் கஸ்டமைஸ் பண்ணியிருக்க முடியுங்க. ஸோ இது மாதிரி ரொம்ப யோசிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த ஸ்விட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்டி ஸ்விட்ச், இது உங்களுக்கு வேணும்னா ஒரு ஆப்ஷன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹை சென்சிங் ஆர் மீடியம் சென்சிங் ஆர் சாஃப்ட் சென்சிங் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் சாயிலுக்கு இதை பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை டில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டில்ட் ஆகும், மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அது மாதிரியான செட்டப் தான் சாஃப்ட்டு, மீடியம், ஹார்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இந்த இடத்துல போகிற அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல தான் நம்ம நார்மலாக வந்து ஹை சென்சிங் லோ சென்சிங் வந்து சூஸ் பண்ணுவோம். அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல ஒரு சென்சார் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சென்சார் இதுதான். இந்த சென்சார் தான் சென்ஸ் பண்ணிவிட்டு சென்சிங் வந்து எப்படி ஆகுதுன்னு சென்ஸ் பண்ணும். அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாயிலோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மெக்கட்ரானிக்ஸ் மூலிமா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆஃப். இது வந்து பார்த்திங்கன்னா சென்சிங் வேணுமா வேணாவா, இப்போ நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து ரோட் ரன்னிங் வந்து போகிறீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், சென்சிங் வந்து ஒர்க்கே ஆகாது. அப்புறம் டிசின்றது இதுதாங்க, இதை ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சென்சிங்கே வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரியான விஷயம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிசின்றது உங்களுக்கு வந்து ரிவர்ஸில் வந்தால் உங்களுக்கு வந்து பொசிஷன் வந்து கண்ட்ரோல் ஆகணுமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலோட ஃப்ளோ ரேட்டு எவ்வளோ குயிக்காக வந்து இதை வந்து ஹைட்ராலிக்ஸ் வந்து தூக்கணும் அப்படின்றத இந்த ஒரு ஸ்விட்ச் இது வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணுதுங்க. இதை நீங்கள் ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆகும். ஏன்னா ஒரு சில டிரைவருக்கு ஏற்ற மாதிரி இந்த ரிவர்ஸ் கியர் போட்டால் இம்ப்ளிமெண்ட் தூக்கணும் அப்படின்றது ஒரு சில டிரைவருக்கு ஏற்ற மாதிரி மாறும். சில பேர் குயிக்காக பண்ணுவாங்க, சில பேர் ரொம்ப பொறுமையாக பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து எவ்வளோ ஃப்ளோ ரேட் இருக்கணும், எவ்வளோ சீக்கிரமாக இம்ப்ளிமெண்ட் வந்து தூக்கணும் அப்படின்றத இந்த ஒரு ஸ்விட்ச் மூலமாக அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அப்புறம் இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் தூக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணி முடியும். நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் தூரம் தான், ஒரு 10% தூக்கும். ஃபுல்லாக வச்சிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தூக்கும். அது மாதிரியான ஒரு விஷயத்த உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் பிடிஓட ஸ்விட்சிங்க இது. அப்புறம் பின்னாடி பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் லேம்ப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. மட்கார்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக்ஸ் லைட்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பின்னாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்குது. உங்களுக்கு லிஃப்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 950 kg வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து கொடுக்குறாங்க. எல்லா டிராக்டருக்குமே இதுதான் 21 ஹெச்பிலேருந்து 40 ஹெச்பி. நீங்கள் எந்த டிராக்டர் எடுத்தாலுமே லிஃப்டிங் கெப்பாசிட்டின்றது 950 கிலோ தான். உங்களுக்கு இதில் வந்து ஆப்ஷனோ இல்லை ஹெச்பிக்கு ஏற்ற மாதிரி மாறுதோ அப்படின்றது எந்த ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் எந்த டிராக்டர் எடுத்தாலும் 950 kgன்றது ஸ்டாண்டர்டான ஒரு வேல்யூ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன பேக் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி பேடி ஸ்பெஷலுங்க. உங்களுக்கு ரொட்டேட்டருக்கு நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான செயினு, சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாமு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சென்சிங் வந்து இங்கே கிடையாது, ஏன்னா இங்கே எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஹை சென்சிங் லோ சென்சிங் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு எல்லாமே பட்டன்ஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிடிஓவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டிராக்டர் ஒரு 27 ஹெச்பி. இந்த பிடிஓ பவர் டெலிவரி எவ்வளோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 24 ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஓவில் பவர் டெலிவரி இருக்கும். இதை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா
டிராக்டரோட ஹெச்பியிலிருந்து 3 ஹெச்பி எப்பயுமே பிடிஐ ஹெச்பி வந்து கம்மியாக இருக்கும் ஓஜா டிராக்டரை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒரு 21 ஹெச்பி டிராக்டர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 18 ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா பிடி ஹெச்பியாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதே அவசியமே கிடையாது. பிடிஓ ஹெச்பியை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஹெச்பியிலேருந்து டிராக்டரோட ஹெச்பியிலேருந்து ஒரு 3 ஹெச்பி கம்மி பண்ணிங்கன்னா பிடிஓ ஹெச்பி அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராலி அந்த மாட்டத்துக்கான அந்த ஹூக் பெட்டு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பின்னாடி ஒரு எமர்ஜென்சி சைனு, ஒரு டூல்ஸ் பாக்ஸு, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் அந்த லைனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் வாட்டர் கேன் ஹோல்டரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஆம்ஸில் உங்களுக்கு ஒரு மொபைல் சார்ஜரு வித் யூஎஸ்பி கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மொபைல் ஹோல்டரு அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட்டில் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு அடாப்டர் போட்டு இன்னொரு மொபைல் சார்ஜ் பண்ண போகிறீங்க, இல்லை வேறு எதுனா ஒரு கேஜெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் யூஸ் ஆகுதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். கியரை பொறுத்த வரைக்கும் ஹை, லோ, க்ரீப்பர் அது மாதிரி கொடுத்துட்டாங்க. பிடிஓ பொறுத்த வரைக்கும் 540, 540 எக்கனாமி. ஸோ நீங்கள் இம்ப்ளிமெண்ட்டை தனியாக மாட்ட சொல்லும் போது கஷ்டப்படுவீங்களா, அந்த ஒரு விஷயத்தை ஈஸியாக்கிறதுக்காக இந்த டிராக்டரில் லிஃப்டோமேட்டிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. நீங்கள் ஜாண்டியர் சிஆர்டி 5405, 5310 இது மாதிரியான டிராக்டர்களில் பார்க்குறீங்களா, அதே மாதிரி ஒரு ஸ்விட்சை தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் இன்கேஸ் தனியாக வந்து மாட்டுறீங்க அப்படின்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து இம்ப்ளிமெண்ட் இறங்கும், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இம்ப்ளிமெண்ட் வந்து தூக்கும். ஸோ நீங்கள் இம்ப்ளிமெண்ட்டை வந்து தனியாக மாட்ட சொல்லும் போது இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து லிஃப்ட் ஆகும், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே வரும். ஸோ ஈஸியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு மட்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம ஏறுறதுக்காக ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் செட்டப்பு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சை பொறுத்த வரைக்கும் டுயல் கிளச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளச் வந்து என்கேஜில் இருக்கா டிஸ்என்கேஜில் இருக்கா அப்படின்றத உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமேட் பண்ணும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் மகேந்திரா யுஓ 605DI இதில் இருக்கக்கூடிய அதே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் சென்சார்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்களை இதெல்லாம் பார்த்துக்க முடியும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் ரைட் பிரேக் அப்ளை ஆகிருக்கா அப்படின்றது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நியூட்ரு, பார்க்கிங் ஸ்விட்ச்சு, பிடிஓ என்கேஜ் ஆகிருக்கா அப்படின்றது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் ஆன் அண்ட் ஆஃபு, கிளச் என்கேஜ்மெண்ட்டு, அப்புறம் நம்மளுக்கு வந்து சர்வீஸ் பீரியடு இன்டிமேட் பண்ணுறது, இம்ப்ளிமெண்ட் லிஃப்ட் ஆக்குறது, அப்புறம் டெம்பரேச்சரு, ஏர் ஃப்ளோ இது எல்லாத்தையுமே உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்க்க முடியும். நல்ல ஒரு டிஜிட்டலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஈவன் பெரிய டிராக்டரில் 605, 655 இந்த மாதிரி எந்த டிராக்டர்லையும் இல்லை, இந்த ஓஜா டிராக்டரில் அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவ்வளோதாங்க இங்கே பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 வீல் டிரைவ் ஆன் அண்ட் ஆஃப் லிவர். ஸோ அது மாதிரியான செட்டப் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல நல்ல ஒரு டீட்டெயிலிங் இருக்குது பேனட்டில். நான் ஆல்ரெடி சொன்னேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சைலன்ஸரை பொறுத்த வரைக்கும் மஃப்ளர் யூனிட் இது எல்லாமே பேனட்டுக்கு உள்ளே வந்துடும். உங்களுக்கு சின்ன ஒரு போர்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு சைடில் வரும். இது மாதிரி ஏன் சைடில் கொடுக்குறாங்கன்னா மினி டிராக்டரை நம்மளுக்கு வந்து ஒரு இன்டர் கல்டிவேஷன் வந்து பண்ணுறோம், ஒரு தோட்டத்துக்குள்ளே ஓட்டுறோம் அப்படின்னா உங்களுக்கு சைலன்சர் மேலே இருந்தால் எதனா தட்டும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கீழே வந்து சைலன்சர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிரைவரோட ஃபேஸுக்கு அந்த நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வராது. ஏன்னா மினி டிராக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சைலன்சர் மேலே தூக்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த ஸ்மோக் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது மாதிரி அஃபெக்ட் ஆகாத மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா சைலன்சர் அந்த மஃப்ளர் யூனிட் எல்லாமே கீழே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் மினி டிராக்டரில் இருக்கக்கூடிய அதே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீசல் டேங்கோடைய ஹோல்டருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து கீ வரும். டீசல் டேங்க்குக்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து கீ வரும். இன்ஜினை நீங்கள் வந்து எப்படி ஆன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் கீங்க. நீங்கள் ஆஸ் யூஷுவல் காரில் பார்க்குற அதே ஒரு கீ செட்டப் தான். ஸோ இந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆன் ஸ்விட்ச்சு, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணுறது, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெட்லைட் வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச் அது மாதிரியான ஒரு செட்டப் தான். ஸோ இதுதாங்க டீசல் டேங்கோட கீ. டீசல் டேங்குக்கு மட்டும் தான் கீ, மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட் தான். ஸ்விட்ச்சு எல்லாமே வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரு ஸ்விட்ச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீ இந்த 3 மீட்டருக்குள்ளே இந்த கீ இருந்தால் மட்டும்தான் இந்த டிராக்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் போயுமே டிராக்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் இந்த கீயை ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிராக்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இது 3 மீட்டருக்குள்ளே இருந்தால் தான் போகும். 3 மீட்டர் தாண்டி வெளியே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அது மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜினை ஆஃப் பண்ணாலும் 30 செகண்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட் வந்து ஆனில் இருக்கும். இது வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு வயக்காட்டில் வந்து நிறுத்திட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளிச்சம் வேணும். டிராக்டரை விட்டுட்டு நிறுத்திட்டு வரீங்கன்னா டார்ச் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. 30 செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லைட்ஸ் வந்து ஆனில் இருக்கும். 30 செகண்ட்ஸ் கழிச்சு அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு வெளிச்சத்துக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் இந்த டிராக்டரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிச்சத்தையும் கொடுக்கும். அது மாதிரியான ஒரு விஷயம் தான்.
எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத காட்டுறேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல நியூட்ரல் பண்ணணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரேஞ்ச் கியர் இதையும் நியூட்ரல் பண்ணிட்டு இருக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கியர் செலெக்ஷன் அதையும் நியூட்ரல் பண்ணிருக்கணும். வித் ஷட்டில் ஷிஃப்ட் இதையும் நியூட்ரல் பண்ணிருக்கணும். இந்த 3 விஷயத்தையும் நியூட்ரல் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டார்ட் ஆகும். கீ கிட்டத்தட்ட ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கும். 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா ஒரு பீப் சவுண்டு வரும். லைட்ஸ் எல்லாமே ஆன் ஆகிட்டு உங்களுக்கு இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஸ்டார்ட் ஆகும். நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து காமிக்கும். இன்ஜினோட ஐடியல் ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஹவர்ஸு எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது எல்லாத்தையுமே வந்து உங்களால் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்க்க முடியும். நான் சொன்ன அந்த டிஆர்எல் லைட்டு நல்லாவே இருக்குங்க, ஒரு லுக்காக இருக்குது. இந்த டிராக்டரை நீங்கள் ஆஃப் பண்ணோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ தாங்க. ஸோ கீழே இந்த ஸ்டாப் கீயை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இன்ஜின் ஆஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மேனுவலாகவும் உங்களால் இந்த ஸ்விட்சை வந்து ஒரு 3 to 5 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக ஆஃப் பண்ண முடியும், ஆன் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27 HP வந்து கொடுக்குறாங்க. ஒரு 2700 இன்ஜின் ரேட்டட் ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிராக்டரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் இன்ஜின் கான்செப்டில் தாங்க வரும். ஏன்னா உங்களுக்கு இன்ஜின் ஐடியல் ஸ்பீடே ஒரு 1000 ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. இது எந்த மாதிரியான இன்ஜின் கான்செப்ட் கேட்டிங்கன்னா, குபாட்டா, மிட்சுபிஷியோட இன்ஜின்ஸு, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கக்கூடிய சிம்பா 30 அது மாதிரியான ஒரு இன்ஜின் கான்செப்ட் தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மகேந்திராவில் இது வரைக்குமே இந்த இன்ஜின் கான்செப்டை யூஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஓஜாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு கன்க்ளூஷன் வரலாம். நீங்கள் யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கலாம் மகேந்திரா ஓஜா டிராக்டரை பற்றி. இதில் ஃபுல்லி அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டாக வந்து இருக்கும். ஆனால் இந்த இன்ஜின் வைஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஏன்னா ஹை ஸ்பீட் இன்ஜின் கான்செப்ட்டு அந்தளவுக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸும் வந்து இவங்க கொடுக்கக்கூடிய கரெக்டான ஒரு ஆயில் சர்வீஸ் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். அதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில். கியர் பாக்ஸில் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து 12+12 கியர் பாக்ஸ் கொடுக்குறதுனால உங்களுக்கு 12 ஃபார்வேர்டு 12 ரிவர்ஸ் வந்து இருக்குது. வித் ஷட்டில் ஷிஃப்ட் டெக்னாலஜி 21 HP ஷட்டில் ஷிஃப்ட் டெக்னாலஜி வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும். மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும். மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹைட்ராலிக்ஸ் எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டடாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த டிராக்டர் வந்து மற்ற ரிவ்யூவர் சொல்கிறாது நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்ஜின் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியங்க. ஏன்னா இன்ஜின் கான்செப்ட் தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம எவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் ஆட் பண்ணாலும் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் வாங்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த டிராக்டர் பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் வந்து ஃபுல்லி பேடி ஸ்பெஷலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மினி டிராக்டரை வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க ஆக்சில், ரிவரில் கொடுத்துருக்கக்கூடிய ஆக்சில், ஹைட்ராலிக்ஸு, இன்ஜின் கான்செப்ட் இது எல்லாமே ஃபுல்லி பேடி ஸ்பெஷலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் சகதி உழவுக்கு தான் இந்த டிராக்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வென் கம்பேர் டு ட்ரை லேண்ட் யூசேஜ் விட இந்த டிராக்டர் வந்து பேடி ஸ்பெஷலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. ஏன்னா ஹைட்ராலிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி உங்களுக்கு நார்மல் நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட்டாவே ஹைட்ராலிக்ஸ் வந்து லிஃப்ட் ஆகும், பிடிஓ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். அப்புறம் நீங்கள் ஸ்டேரிங்கை வந்து இன்கேஸ் திருப்பினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹைட்ராலிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தூக்கும். பார்ஷியலான ஒரு 50% பிரேக் அதுவே அப்ளை பண்ணும். ஸோ இது மாதிரியான எல்லா விஷயங்களுமே இந்த டிராக்டர் வந்து பேடி ஸ்பெஷல் சகதி உழவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அது மாதிரியான கஸ்டமர்ஸ் வந்து தாராளமாக இந்த டிராக்டர் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரை லேண்ட் யூசேஜுக்கும் இந்த பார்த்திங்கன்னா டிராக்டர் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாங்க. இன்னொரு கஸ்டமர் எது மாதிரியான கஸ்டமர் எடுக்கிறாங்கன்னா, தோட்டம் ஃபுல்லாக வந்து இன்டர் கல்டிவேஷன் வந்து பண்ணணும். ஒரு வாழை மரம், அது இல்லாமல் ஒரு தேக்கு மரம், இது மாதிரியான இன்டர் கல்டிவேஷன் பண்ணோன்னா இந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். மினி டிராக்டர் கான்செப்டே அதுதான். இன்டர் கல்டிவேஷன் தான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பண்ணை வந்து வச்சுருக்கீங்க, ஒரு தீவன வெட்டுற மிஷின் வந்து போட போகிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு 540 எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. 540 எக்கனாமியில் உங்களுக்கு 1000 ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ வந்து பவர் டெலிவரி பண்ணும். இதனால் வந்து ஒரு வாட்டர் பம்பு, ஒரு கேன் க்ரஷிங் மிஷினு, தீவன வெட்டுற மிஷின் இது மாதிரியான மிஷின்லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு பிடிஓ ஸ்பீடு வந்து நல்லா அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கம்மியான டீசலில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எடுக்க முடியும். அது மாதிரியான ஃபார்மர் வந்து அது மாதிரியான அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சூட் ஆகுங்க.
ஏன்னா ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்லோட தான் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா வந்து இந்த டிராக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் மகேந்திராவில் இல்லாத ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின்லேயா இருக்கட்டும், ஹைட்ராலிக்ஸில் இருக்கும், எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்துருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வில்லேஜ் தமிழன் கவியரசு. இன்னைக்கு நம்ம டிராக்டர் ரிவ்யூ பண்ணுறதுக்கு டிராக்டர் தந்த அம்மன் ஆட்டோ விங்ஸ் போலூர் பிரான்ச். இது போலூரில் வந்து பார்த்தீங்கன்னா சிசி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அமைந்திருக்கு, திருவண்ணாமலை மாவட்டம். இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் டிராக்டர் வாங்குவதற்கு இவர்களை அணுகலாம். இவர்களுடைய தொடர்பு நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.